இங்கு முதல்வர் அவரும் ஒரு ஆசிரியர், அவரை நான் முதல்ல பாராட்டணும். ஏன்னு கேட்டாக்கா, என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு என்னை செம்மையாக்கி என்னை உயர்ந்த நிலைக்கு அடைய வைத்தவர் எனது முதல்வர். முதல்வரே, நீங்கள் என் குருநாதர் மட்டுமல்ல. முதல்வரே, நீங்கள் என் குருநாதர் மட்டுமல்ல, எங்கள் குடும்ப நண்பர், தத்துவ ஞானி, வழிகாட்டி, முன்மாதிரி. என்னை உருவாக்கிய இறைவன் நீங்கள். உங்களை நன்றியுடன் வணங்குகிறேன். காந்த சக்தியே, எனது முதல்வரே, நீர் ஒரு இரும்பு. நீர் ஒரு இரும்பு. உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்மீசோ ஒரு அரும்பு. பாரத் பள்ளி ஆசிரியர் பெருமக்களோ ஒரு கரும்பு. மாணவ செல்வங்களே, இவற்றை நீங்கள் விரும்பு என சொல்ல வந்தது இந்த எறும்பு. ஏன்னு கேட்டாக்கா, இது ஏன் இந்த நான் கவிதை சொன்ன கேட்டாக்கா, எப்போதுமே என்னை நன்றி நன்றி கொண்டாருக்கும் உயுண்டாவும் இல்லை சென்றி கொண்ட மாதிரி இருக்கு. இந்த ஆசிரியர் தின விழாவில் நான் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொண்டு இந்த நிலைமைக்கு என்னை பற்றி உங்களுக்கு நான் இப்போ இருக்கிற புது ஆசிரியர். நான் 18 வருடமாக இங்கே பணியாற்றியுள்ளேன். நான் ஆரம்பத்தில் வரும்போது ஒன்றுமே தெரியாத ஒரு ஆசிரியர். ஆசிரியர் பணியில் அமைதின ஒழிய மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு சாதாரண ஒரு கல்வின்னு வச்சுக்கலாம், அதை உயிர் கொடுத்து செம்மையாக்கி அதை முழுமை பெற செய்தவர்கள் இந்த குடும்பம். இந்த எனது முதல்வர் குருநாதர் அவரு மாணவர்களிடம் எப்படி பழக வேண்டும், அதை விட அவருடைய தந்தையார் எனக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். இந்த பள்ளியினுடைய தாத்தா, லவிங் ஃபாதர், அவர் இங்கே இருக்கும்போது அதாவது சொல்லுவார். என்கிட்ட சொன்ன ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கும். என்ன சொல்லுவாங்க கேட்டாக்கா, போக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு போவான், பக்கத்தவன் வாத்தியார் வேலைக்கு வருவான். போக்கத்தவன் போலீஸ்காரனாக்கா போக்குவரத்து நல்லா இருக்குது, இந்த போக்குவரத்து சரி செய்பவர், அவரெல்லாம் போலீஸ் வேலைக்கு போனார். பக்கத்து வாழ்க்கையை உயர்த்துபவன் ஆசிரியர். அந்த பணிக்கு நீ வந்திருக்கிறப்பா, உன்னுடைய பணி மாணவருடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், அதுதான் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். ஏதோ நீ மாண்ட உட்காந்துட்டு பாடத்தை நடத்தி மட்டும் ஆசிரியர் இல்லை, எல்லா வேலையும் செய்யணும் சொல்லுவார். ஒரு மாணவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு மதிய வேளையில் உணவு கொடுக்கும்போது, அவர்கள் சாப்பிடும்போது அவர்கள் எப்படி ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன ஒரு ஏதோ மீனதை ஆஞ்சி கொடு அப்படின்னு சொல்லுவார். நீ வேடிக்கை பார்க்காது, அது செய். உன் பிள்ளையாக நினை, உன் பிள்ளையும் வளரும், உன் குடும்பமும் வளரும், நீயும் வளருவாய் என்றார். அவர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. அதை கடைசி வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் கடைபிடித்தேன். அதனால் இந்த நிலைமைக்கு உயர்ந்தேன். ஆசிரியர் பணி என்பது ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையை எவ்வளவு பொறுமையாக இருக்குமோ அவ்வளவு நம்ம உயர்வாய். அந்த பொறுமை என்பது நமக்கு பெருமை தேடி தரும் என்பது ஐயமில்லை. அந்த பணி என்னுடைய பணி முடியல. நானே என்னுடைய உடல்நிலை சரியில்லை காரணமாக நானே இடைப்பெற்றாலும் எனக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் பென்ஷன் அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பென்ஷன் உதவினது அவர் கொடுத்த பணத்தை அப்படியே டெபாசிட் பண்ணால் அதுவும் வட்டி மேலே வட்டி போயினே தான் இருக்குது. 5 வருஷம், நான் 3 வருஷம் 4 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு உதவி தான் இருக்குது. என்னென்ன செய்யணுமோ எனக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்போதும் உடல்நிலை சரியில்லைன்றது அதாவது கேள்விப்பட்ட உடனே பார்த்துட்டு செய்கிறான்னு கேட்டாக்கா, ஏன்னு கேட்டால் ஆதவர்கள் என் மீது இருக்கிற மதிப்பு நான் எனக்கு யாருக்குமே செய்ய முடியாது. இந்த பள்ளியில் பணிபுரியும் போது ஆசிரியர் பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க. என் கூட பிறந்த என்னுடைய அப்பா, என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை தான் எனக்கு எப்போதுமே ஒவ்வொரு வருடமும் ஒரு தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த பள்ளியில் சேர்ந்த உடனே ஆசிரியர்கள் முதல் ஆசிரியர் பெருமை நாட்டம் இவர்களிடம் நான் ஒவ்வொரு வருடம் தீபாவளிக்கு பொங்கல் ட்ரெஸ்ஸு கூட்டு கொடுப்பாங்க. அவருடைய சொந்த பிள்ளையாக என்னை வழி நடத்தி எனக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி என்னுடன் பணிபுரிந்த சில ஆசிரியர்களும் அவர்களை நான் அவர் சொல்படி நடக்க வச்சா அவர்களுக்கும் செஞ்சாங்க, பூ செஞ்சு நிற்கிறாங்க. முன்னாள் ஆசிரியர்கள் அழைத்து இப்போதும் ஒவ்வொரு வருடமும் அந்த பொங்கல் என்று அழைத்து அவர்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்துகிறார்கள். யாராவது செய்வாங்களா? வேலைக்கு வந்தால் போட்டால் முடிஞ்சு போய் அதோட கேட்டுட்டு வேலையை பாராணுவாங்களோ, அடுத்தது பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறானாக்கா அது யாருக்குமே கிடைக்காது. அதேமாதிரி நீங்களும் செய்ய வேண்டும் என்றுதான் என்னோட ஆவல். ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மாணவர்களாக்குவது ஆசிரியர் தான்.
எழுச்சிமிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியர் உருவாக்க முடியும். நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக, சிறந்தவர்களாக, அறிஞர்களாக, மேதைகளாக உயர்த்தி உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அத்தகைய பணியை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, உங்களை வணங்குகிறேன். மூத்த ஆசிரியர் என்ற சார்பில் உங்களை வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழ்க, வளர்க. வளர்வு மட்டுமில்லாமல் பாரத் பள்ளியினுடைய பிரின்சிபால், அதாவது அவங்களை நீங்கள் இறைவனாக நினைவுகள் கண்டிப்பாக நீங்கள் உயர்வீர்கள். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. விருந்தினர்களும் முதல்வர்களையும் எட்மிஷன் இணைக்கிறவர்களும் நான் கொண்டாடக்கூட்டு விவரிக்க போகிறேன். இதற்கு நீங்கள் ஆதரவு கேட்டுக்கொண்டு